என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை தவிர உலகத்துல வேற யாருமே வளர்ந்துடக்கூடாதா? நான் சும்மா ஜெயிச்சவன் நீ சொல்லி சொல்லி ஜெயிச்சவன். இந்த கார், இந்த கோட் சூட், என்னுடைய பிராண்டட் ஷூஸ், இந்த வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு பார்த்தா கலவரமா இருக்கா? எங்க இருந்தோ கொள்ளையடிச்சு வந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? சத்தியமா அப்படி இல்ல சாமி. நீங்க தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு எறும்பு பிறக்கணும்னா 51 நாள் கர்ப்பத்தில் இருந்தாகணும். இதே ஒரு யானை பிறக்கணும்னா 22 மாசம் கர்ப்பத்தில் இருந்தாகணும். உங்க பணம், அந்தஸ்து இதெல்லாம் நல்ல வழியில சம்பாதிச்சுதான் இருந்தா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆனா ஒரே வருஷம் ஆஸ்திரேலியால இருந்துட்டு நீங்க ஊருக்கு வந்து இறங்குறப்போ எப்படியே இந்த சேஞ்சுன்னு கவலைப்பட தோணுது. நோ நோ, நீங்க கவலைப்படல, பொறாமப்படுறீங்க. இன்னும் பச்சையா சொல்லவா, வயித்தெரிச்சல் படுறீங்க. நான்சென்ஸ். நான் எதுக்கு வயித்தெரிச்சல் பண்ணணும்? நீங்க நல்லா இருந்தா என் தங்கச்சி நல்லா இருப்பா. என் தங்கச்சி நல்லா இருக்கிறத விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. ஆனா கனவுல பாக்குற ஐஸ்கிரீம் மாதிரி கண்ணை முழிச்சு அது காணாம போனா அதை தாங்கிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பாருங்க, நான் உங்க காரை சொல்லல, உங்க கௌரவத்தை சொல்றேன். பணத்தை சொல்லல, பவுச சொல்றேன். நீங்க அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த நகநாட்ட சொல்லல. இனிமே நமக்கு நல்ல காலம்னு அவன் நம்பிட்டு இருக்காளே, நான் அதை சொல்றேன். போதும், இனிமே எங்களுக்கு என்னைக்குமே நல்ல காலம்தான். உங்க கற்பனை குதிரையை தறிக்கிட்டு பறக்க விடாதீங்க. உங்களுக்கு மேல எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க நீங்க? அவன் என் மருமக பொண்ணு எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா 4 வார்த்தை கேட்க தான் வேணும். பேசினா குத்தம், நின்னா குத்தம், நடந்தா குத்தம்னு தொட்டதுக்கெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சா கட்டுப்படி ஆகாது. காரி மாண்டி வாடா, ஆசைப்பட்டல செஞ்சிடு. உன்னை எவ்வளவு நம்புன? விட்டுன விட்டுன என்ன விட சொல்லுங்க. விட்டுன என்ன விட சொல்லுன. பணம் வந்து பணம் பண்ணிட்ட. ஓடுறா இன்னொன்னு. இப்ப குத்துறா, குத்து குத்துறா. செல்வியை பத்தி தப்பா பேசினியாமே, இப்ப பேசுறா பேசுறா. செல்வி ஒண்ணும் அனாதை இல்லடா. அவளை அடக்காக்க 3 அண்ணன்கள் இருக்கும். தெருப்பொறுக்கி பண்ணாட. உனெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டல. தில்லு இருந்தா இப்ப குத்துறா. மாமாவை கொன்னதும் இவன் தான்டா. இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஏய், மரியாதையா சொல்றேன், 3 பேரை ஓடி போயிடுங்க. இல்ல இவனோட சேர்த்து 4 பணம் விடும். அவர்தான் எங்களுக்கு எல்லாமே போயிட்டாரு.
சத்தியமா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. செல்வியோட ஒவ்வொரு நடவடிக்கையிலும் காளி என்ன இருப்பார் பாருங்க. நேத்து தான் தம்பி மேலிடத்துல பேசினேன். நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு பொண்ணு ஜனங்களுக்கு நல்லது செய்ய ஆசைப்படுதுன்னு தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பேசாம மகளிர் அணி பொறுப்பு கொடுத்துடலாங்கிறாரு. விடிஞ்சு எழுந்திரிச்சதும் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். கொலகார பாவிங்க அதுக்குள்ள இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டாங்க. வேண்டாம் சார், எனக்கு இனிமே எந்த பொறுப்பு வேண்டாம். எனக்கு அரசியலே வேண்டாம். பயமா இருக்கு சார். ஜெயிக்கிறதுக்காக உழைப்பு கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், பசி தூக்கத்தை கூட கொடுக்கலாம். ஆனா ஒரு உயிரை கொடுத்து வாங்குற அளவுக்கு அது ஒண்ணு அவ்வளவு வருத்தம் இல்லையே சார். அப்படி சொல்லாத செல்வி. இந்த மாதிரி சமயத்துல என்ன ஆறுதல் சொன்னாலும் உதவாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க மனசு தளர விடக்கூடாது. நீ பின்வாங்கினா உன்னை பார்த்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற மத்த பொண்ணுங்களை அது பலவீனப்படுத்தும். அதத்தான் அந்த பன்னாட விரும்புறா. சொல்லி திரும்ப வராங்க பாரு. பிரச்சனை வராம இருக்காதுங்க. எப்ப வேணாலும் வரலாம், யாரால வேணாலும் வரலாம். ஏன் உங்களால கூட வரலாம். ஐ மீன் உங்களை மாதிரி அரசியல்வாதிகளை சொன்ன, வேற யாரையும் சொல்ல. ஆனா அதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியாது பாருங்க. வாழணும் செல்வி. சாவ ஜெயிக்கிறதுனா அது உசுரோட இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. இருக்கிறப்ப என்ன செய்யறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஒன்ன ஒருத்தர் துரத்த நினைக்கிறானா நீ அவனை துரத்தி அடிக்கணும். ஒன்ன ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானா அவனை நீ ஜெயிக்கணும். இந்த ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு அவன் ஆசைப்படுறானா உன்னை சுத்தி இந்த மாதிரி 1000 குடும்பத்தை நீ உருவாக்கி வச்சு அவனுக்கு வேடிக்கை காட்டணும். நான் சொல்றது புரியுதா? கத்திய புத்தியால ஜெயிக்க கத்துக்க. காலத்துக்கும் அதுதான் உதவும். சரி. அம்மாடியோ, இந்த மலையை தாண்டி தான் இந்த கிளியை பிடிக்கணுமா? பெரிய சேலஞ்சு தான் நமக்கு. சரிடா, குழந்தைக்கு எதுவும் ஆக வேணாடா, அவன் நல்லாவே இருக்கட்டும். ஆனா அவன் அந்த வீட்டில் இருக்க வேண்டாங்கிறது தான்டா என்னோட முடிவு. எல்லாம் கரெக்டு தான்டா. ஆனா எனக்கு என்னமோ இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்றதான் பெட்டர்னு தோணுது. அப்புறம் நீ எதுக்குடா போலீஸ்ல ஒருத்தர் இருக்க? தொட்டதுக்குலாம் அம்மா தான் வரணும்னா அப்ப நாமளா இருக்கிறதுக்கு என்னடா அர்த்தம்? டேய் புரிஞ்சுக்கோடா, காரணம் இல்லாம நான் அந்த மாதிரி சொல்லலை. எனக்கு மறுபடியும் போஸ்டிங் கிடைக்கும் போது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும்னு அப்பா கிட்ட நேற்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எப்படியாவது அண்ணியை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது வாயை மூடிட்டு பேசாம இருன்னு சொன்னாங்க. சும்மா அண்ணியை நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வரது தன்னோட பொறுப்புன்னு அம்மா சொல்லியிருக்காங்கடா. நடுவில் நாம தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டம் தானடா. சரிடா, டிம்பிள் விஷயத்தை அம்மா ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். பட் குழந்தைய மட்டுமாச்சும் அவங்கள்ட்ட இருந்து எப்படியாச்சும் மீட்டு கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்டா. மலருக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு சரவணன் சொன்னான்டா. இன்னைக்கு நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சுன்னா அந்த குழந்தை மறுபடியும் வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்டா. இந்த சந்தி அவளை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு கண்டிப்பா சித்திரவதை பண்ணுவாடா. டே யோசிக்காதடா. டிம்பிளையும் கண்டுபிடிச்சாகணும், அந்த குழந்தையும் எப்படியாச்சும் அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தே தீரணும்டா. ஏதாவது பண்ணி ஆகணும்டா கௌதம். கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும்டா.